அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான சனிக்கிழமை வணக்கங்கள். ரொம்ப வேகமாக நாட்கள் போய்கிட்டே இருக்குது. பிக் பாஸ் ஆரம்பித்து 50 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. போன வாரம் போனதுன்னு தெரில, இந்த வாரம் போனதுன்னு தெரில. அண்ட் இந்த டாஸ்க் சனிக்கிழமை டு சனிக்கிழமை சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வார டாஸ்க்கு மட்டும் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு தெரில, மாறி மாறி தோணுது. வாரம் போகலன்னா என்னடா இது, எப்படா முடியும்? ஒன்று வீடியோவும் ஓட மாட்டுதா, மக்கள் பார்க்க மாட்டுறாங்க, அதனால் கடுப்பாக இருக்குது. நமக்கு வீடியோ பேசுகிறதுக்கும் கடுப்பாக இருக்குது, கண்டென்ட் போடுறதுக்கும் கடுப்பாக இருக்குது, லைவை பார்க்குறதுக்கும் கடுப்பாக இருக்குது. ஏன்னா லைவில் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த வியானா எஃப்ஜே உடைய அந்த ஒரு கேவலமான விஷயங்கள் அது எல்லாமே பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சனிக்கிழமை வந்த உடனே என்னடா இது இவ்வளோ வேகமாக சனிக்கிழமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட உருட்டல்கள் போய்கிட்டு இருக்கு. இது நடக்குது, அது நடக்குது, அவங்கள பாராட்டுறாங்க, இவங்கள பாராட்டுறாங்க, கைத்தட்டல் அலறுது அப்படின்னு நிறைய பொய்யாக பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்மளும் உருட்ட தான் போகிறோம் இந்த வீடியோவில். ஏன்னா எல்லாரும் உருட்டும் போது நானும் உருட்டுறதுல தப்பு இல்லைல்ல, கண்டென்ட் இல்லைங்க, வாட்டடும். பட் ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்குமே தோணுது. அதை இந்த வீடியோவில் பேச போகிறேன். பார்வதி பற்றி தான், வேறு யாரை பற்றி? இப்போ விஜய் பார்வதி பற்றி தான். இந்த வாரத்தில் நடந்த டாஸ்கில் விஜய் பார்வதி வார்டனான ஒரு ரோலை ப்ளே பண்ணாங்க. அந்த ரோல் நல்லாவே பண்ணாங்க. அதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. வேலைகள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் அவங்க தான் செய்யணும். பாத்ரூம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, வெசல் வாஷ் பண்ணுறது, சமைக்கிறது, இந்த 2 பேர் தான் பண்ணணும். ஒன்று பார்வதி, இன்னொன்று அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே. அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்டு கூட ரொமான்ஸில் இருக்கும் பொழுது, இந்த சைடு பார்வதியும் ஒரு டீச்சர் கூட ரொமான்ஸுக்கு ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ண இடத்துல தான் அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு பயங்கரமான ஒரு சீனை போட்டு ஒரு பெரிய ஒரு சண்டையை க்ரியேட் பண்ண நினச்சாங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆனவுடனே அப்படியே அமைதியாக அடங்கிட்டாங்க பார்வதி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், இந்த வீக்கெண்டில் பேசுகிறதுக்கு எதனா ஒன்று வேணும்ல. மற்றபடி அவங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தது உண்மை. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு, விடிய 4 மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சது உண்மை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கல. அது உண்மையான ஒரு விஷயம். பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் இந்த தேர்வு நடக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸில் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை, பொறுக்கி புறம்போக்கு மாதிரி, சாரி இந்த வார்த்தைக்கு மன்னிச்சிருங்க, இந்த வேஸ்ட்லேண்ட் மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க எல்லாருமே. யாரும் பொறுப்பான மாணவர்களாக எனக்கு தெரிஞ்சு திவ்யா, சாண்ட்ரா, ஓகே, ரம்யா அது ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாங்க. ஆனால் சுவாரஸ்யமாக இல்லை. அதாவது இவ்வளோதான் லிமிட்னா, இதுக்கு கீழேயும் போகக்கூடாது, இதுக்கு மேலேயும் போகக்கூடாது. லிமிட்டாக யாருமே இல்லை. ஒன்று கீழே போயிட்டாங்க, இல்லைன்னா மேலே போயிட்டாங்க. அப்படி தான் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் நம்மளால் யாரையுமே சூஸ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக விக்ரம், அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணாப்புல, அதாவது விக்லர், ஹிட்லர், விக்லர். அந்த ஹிட்லருடைய பரம்பரை தான் எங்கள் பரம்பரை, என் பேர் விக்லரு அப்படின்னு சொல்லிட்டு மீசியை வச்சுக்கிட்டு அந்த ஆள் பண்ணது எல்லாமே நான்சென்ஸாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணாங்க. அதாவது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், அந்த கிரெடிட்டை ஃபுல்லாக திருடுறது. இது நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் தான் போயிட்டு அமித் கிட்ட, கனி கிட்ட, சாண்ட்ரா கிட்ட சொல்கிறார். அதாவது விஜய் பார்வதியை ட்ரிகர் பண்ணணும், விஜய் பார்வதியை வெறுப்பேற்றலாம், ஒரு ப்ளே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். இதெல்லாம் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையாது? எந்த ஸ்டூடெண்ட்டும் இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் விக்லர் பார்வதி மேலே இருக்கிற வன்மத்தை இப்படி ஒரு விதத்தில் காட்டணும், பார்வதியை ட்ரிகர் பண்ணணும். பார்வதி அமைதியாகவே இருக்காங்களே இந்த வாரம், அதனால் பார்வதியை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறா. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அமித் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க தான் பார்த்தீங்களா கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் நல்லாவே அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே தான் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ளே பண்ண போகிறோம். வேலை செஞ்சது அவங்க தான், ஆனால் வேலை வாங்கினது நான் சொன்னதுனால தான், நான் வேலை வாங்கினதுனால தான் அவங்க இவ்வளோ வேலையை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம கிரெடிட்டை ஸ்டீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதாவது நான், சாண்ட்ராலாம் இந்த மாதிரி பேசுவோம். நடுவில் நீங்கள் ஹீரோ மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பார்வதிக்கு ஸ்டாண்ட் எடுத்து பேசணும். அவங்க தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? இது எதுக்கு? இது தேவையாத ஒரு விஷயம் இல்லை.
இது ப்ராங்கா, இது இல்லை கொடுத்த டாஸ்கின் அடிப்படையில் இது வருதா, என்ன எளவுக்குடா இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் ஓவர் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு பேர் தான் ஓவர் பர்ஃபார்மன்ஸ். 5 ரூபாய்க்கு நடிங்கன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரியே பண்ணாங்க. கனி வந்து பேசினாங்க, விக்ரம் சொன்னதுனால தான் வேலை செஞ்சார். பார்வதி அந்த இடத்துல பிரேக் டவுனே ஆகலை, அமைதியாக சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் வந்து நம்ம இப்படி தான் இருந்தாகணுன்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது பார்வதியோடைய கேம் பிளே வந்து பக்காவான கேம் பிளே. முதல் ஒரு 4-5 வாரங்கள் வந்து ஒரு வில்லி ரோலை ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறமா நான் ஒரு சேஞ்ச் ஓவர், என் கேரக்டரில் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறேன். எக்ஸாக்டாக வந்து சீசன் 6 வந்து அசீம் இதைத்தான் பண்ணார். முதல் 5-6 வாரங்கள் வந்து பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக்கல் வில்லனாக வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு தன்னுடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறேன்னு ஒரு 2 வாரம் நல்லவனாக இருக்கிற மாதிரி இருந்து மொத்த ஆடியன்ஸையும் வந்து ஆஹா இவன் தாண்டா அப்படின்னு வந்து கவர்ந்துக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார். அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படியே அவரை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. மனுஷன் கெத்துடா, மனுஷன் மாசுடா. அதே தான் இப்போ பார்வதிக்கு நடக்குது. முதல் 5 வாரங்கள் வந்து பயங்கரமான ஒரு வில்லி அப்படின்ற ஒரு பேரை எடுத்து டக்குன்னு ஒரு 2 வாரம் வந்து தன்னுடைய கேரக்டரை வந்து அப்படியே சாஃப்டாக ஒரு சாஃப்ட் டோனில் பேசுறது, எல்லாரும் என்ன தான் பண்ணாலும் அமைதியாக கடந்து போகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி ஆடியன்ஸை மொத்தமாக பிடிக்கிறன்ற பேரில் வெளியில் பயங்கரமான பிஆர் ஒர்க் வேறு. இதுதான் பிஆர் வேலை. அதாவது எதனா ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கணும், அதை வச்சு அடிக்கணும், அவன் தான் கரெக்டான ஒரு பிஆர். பயங்கரமான ஒரு பிஆர் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வதியினுடைய இந்த சேஞ்ச் ஓவரை அவ்வளோ வேலை செஞ்சாங்க, இவ்வளோ வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கான கிரெடிட் கொடுக்கல. அதுக்கேற்ற மாதிரியே பெஸ்ட் பர்ஃபார்மரில் பார்வதியை செலக்ட் பண்ணலை. எனக்கு கேட்டால் பார்வதியை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணியிருக்கலாம்னா அசிஸ்டன்ட் வார்டனாக அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. இது நானுமே அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா பார்வதிக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே பெஸ்ட் பர்ஃபார்மராக ஒன்று பிரஜன் அவருக்கும் கொடுத்ததில் தப்பு இல்லை. ஏன்னா அவருடைய ரோலையும் அவர் நல்லாவே பண்ணார். அவருடைய கேரக்டரும் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவரும் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து கொடுக்குறாரு. ஆனால் பார்வதி அளவுக்கு பிஆர் அவருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அவர் பண்ண விஷயங்கள் வந்து வெளியில் போய் சேரலை மக்களுக்கு. அதனால் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாரு பிரஜின் மற்றும் சாண்ட்ரா 2 பேருமே. சாண்ட்ராவும் அவங்களுக்கு கொடுத்த ரோலில் என்னென்ன பண்ணுமோ அதை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருமே பெருசாக வந்து போன வாரம் விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணதுனால பெருசாக அவங்களுடைய கேம் வந்து இந்த வாரம் யாருமே ஆடலை. ஒரு மாதிரி சட்டிலாக தான் எல்லாருமே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்வதிக்கு ஒரு பக்காவாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ பிஆர் ஒர்க் வந்து அஃபிஷியலில் பார்வதி தான் டாப்பில் இருக்காங்களாம். எந்த அளவுக்கு பிஆர் ஒர்க் நடக்குதோ உள்ள ஆடியன்ஸாகவும் அவங்கள அனுப்புவாங்க. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மராக வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது பிரஜன் மற்றும் ரம்யா என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரில. இப்போ பிரஜனை சூஸ் பண்ணது கூட அவர் வந்து ஒரு பிரின்சிபல் ரோல் எடுத்து அவருக்குன்னு ஒரு கேரக்டரு திக்குவாய் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணார். பேண்ட்டை ஒழிச்சு வச்சா கூட நான் லுங்கி கட்டிட்டு வரேன், ஸ்டூடெண்ட்ஸோடு நான் இப்படி தான் இருக்க விரும்புகிறேன், நான் வந்து கோவப்பட மாட்டேன், அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணாப்புல. ரம்யா என்னடா பண்ணாங்க? எதுக்கு ரம்யாவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்? ரம்யாவுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அரோராவுக்கு கொடுத்துருக்கலாமே. எவ்வளோ பாட்டு எவ்வளோ டான்ஸ் இந்த வாரம் அந்த பொண்ணு பயங்கரமாக அந்த பொண்ணு ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. தூக்கி ரம்யாவுக்கு எதுக்கு நான் பார்க்கல, எதுக்கு கொடுத்தானுங்கன்னே நமக்கு தெரில. ஏன்னா நான் வந்து நம்ம கேம் ஷாப் ஒன்று இருக்குது, அதனுடைய வேலையாக வெளியில் போயிட்டேன். அதனால் நான் நேற்று பார்க்கல. பார்த்தா இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வர்ஸ்ட் பர்ஃபார்மர் வினோத் மற்றும் எஃப்ஜே. ஓகேவா? இதெல்லாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சேதுபதி அவர்கள் வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன். பேசும்பொழுது பார்வதிக்கான மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அங்கே நடக்கும். இது எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்லலை. கண்டிப்பாக அந்த செட்டப் எல்லாமே அவங்க பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மெயினாக ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம், அதாவது இந்த வாரம் ஸ்டார்டிங் தானே வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பேசினாங்க. இந்த வாரம் தானே நினைக்கிறேன். ஓகே, நிறைய மெசேஜஸ் வந்து சொன்னாங்க. பார்வதிக்கும் நிறைய மெசேஜஸ் வந்து சொன்னாங்க. அது சொன்னதுனால தான் பார்வதி இந்த வாரம் இந்த ஒரு அடக்கி வாசிப்பு எல்லாமே அவங்க பக்காவாக பேசி வச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன வார்த்தை சொன்னால் எப்படி நீ நடந்துக்கணும், என்ன ட்ரெஸ் கலர் வச்சு நீ எப்படி வந்து உன்னுடைய கேரக்டரை ப்ளே பண்ணணும், எல்லாமே அவங்க பக்காவான ஒரு ஸ்கெட்சில் தான் வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேமை சூப்பராகவே ஆடுறாங்க. நல்ல ஒரு சாணக்கியத்தனம் வந்து
பார்வதி கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான அப்ரிசியேஷன் இன்னைக்கு கிடைக்கும். விஜய் சேதுபதி அவர்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கருத்து வந்து அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. கானா வினோத் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு இடத்துல கூட சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாரு, அதை வந்து ப்ரைஸ் பண்ண மாட்டாரு, அதுக்கான ஒரு கிரெடிட் வந்து கொடுக்க மாட்டாரு, அதை வாழ்த்த மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சேதுபதி மேலே இருக்குது. இப்போ பார்வதியையும் இந்த வாரம் அவர் அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரியான ஒரு அழுத்தத்தை அவருக்கு கொடுக்கும். அதனால் பார்வதிக்கான அப்ரிசியேஷனை சேதுபதி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அங்கே வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்வதிக்கு ஒரு கைத்தட்டலை கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து எப்படி போயிட்டுருக்காங்கன்னா, இந்த பிஆர் ஒர்க்கின் தாக்கத்தினால பார்வதி அந்த லெட்டரை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணாங்களே அதெல்லாம் விட்டாங்க. பார்வதி 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கா, அதுவும் பீரியட்ஸ் வச்சுட்டு வேலை செஞ்சுருக்கா. இது வந்து பார்வதி மட்டும் தான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் பார்வதி அப்படின்னும் போது ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கிது. இத்தனை நாளாக இந்த பொண்ணு வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இந்த வாரம் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இருக்குது, அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த பொண்ணை பாராட்டலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸை கொண்டு போகிறாங்க இந்த பிஆர் ஒர்க்கு. அதனால் பார்வதிக்கு இன்றைக்கி மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நானும் நம்புகிறேன், சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.